கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தில் ஈடுபட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 3வது நாளாக மண்டப வளாகத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டு சூரிய நமஸ்காரம் செய்தார். அதனைத் தொடர்ந்து தியான மண்டபத்திற்குள் சென்ற அவர் மீண்டும் தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரின்ஸ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரின்ஸ். பிரதமர் மோடியின் தியானம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் எத்தனை மணியாக நிறைவடைய உள்ளது? அது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு கன்னியாகுமரிக்கு திருவனந்தபுரத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்தார். பின்னர் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்த பிறகு மாலையில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தியானத்தை தொடங்கினார். தியானத்தின் போது காவி வேட்டி, காவி சட்டை, காவி துண்டுக்கு பிரதமர் மாறினார். நெற்றியில் திருநூற்று பட்டையுடன் சந்தனம் மற்றும் குங்குமம் அணிந்திருந்தார். ருத்ராட்ச மாலையை கையில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி வேத மந்திரங்களை கூறியபடி பிரதமர் நரேந்திர மோடி தியானத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் ஓம் என்ற ஒலி ஒலித்துக் கொண்டே இருந்தது. இதனிடையே பிரதமர் கண்களை மூடி தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் இன்று 3வது நாளாக தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்ட பிரதமர் அதிகாலை 5:30 மணிக்கு தியானத்தை முடித்து வெளியே வந்தார். பின்னர் சூரிய உதயத்தை விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்தபடி பார்த்தார். பின்னர் சூரிய வழிபாடு செய்த அவர் மீண்டும் மண்டபத்தை சுற்றி வலம் வந்தார். பின்னர் ஸ்ரீபாதம் மண்டபத்தில் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலும் சிறிது நேரம் அமர்ந்து கண்களை மூடி தியானம் செய்தார். இதைத் தொடர்ந்து மீண்டும் தியான மண்டபத்திற்குள் அமர்ந்து தொடர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு வருகிறார். இன்று மாலை 3 மணி அளவில் தியானத்தை முடித்துக் கொண்டு அருகில் இருக்கும் திருவள்ளுவர் சிலையை பார்ப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவள்ளுவர் சிலையை பார்த்த பின்னர் அங்கிருந்து தனிப்படகு மூலமாக அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவனந்தபுரம் புறப்பட்டு டெல்லி புறப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரின்ஸ், இப்ப பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையை முன்னிட்டு அங்கு பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அந்த கட்டுப்பாடுகள்லாம் எப்போதிலிருந்து தளர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அதாவது நேற்றைய தினம் 2வது நாளாக பிரதமர் நரேந்திர மோடி காலையில் தியானத்தில் ஈடுபட்டதும் சுற்றுலா பயணிகளுக்கு படகு மூலம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்ல அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் மதியம் 12 மணி அளவில் திடீரென அதிகாரிகளின் உத்தரவை தொடர்ந்து படகு நிறுத்தப்பட்டது. பின்னர் அங்கிருந்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். பிரதமர் மோடி அங்கு இருப்பதை தொடர்ந்து கடல் பகுதியில் முழுவதும் கமாண்டோ படையினர் மற்றும் இந்திய கப்பல் படையினர், இந்திய கடலோர காவல் படையினர், தமிழக கடலோர காவல் படையினர், தமிழக போலீசார் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்றும் காலை 8 மணிக்கு வழக்கம் போல் படகு போக்குவரத்து துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் போலீசாரின் இந்த பாதுகாப்பை மீறி படகு போக்குவரத்து நடைபெறுமா என்பது சந்தேகமாக இருக்கிறது. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்த வண்ணம் உள்ளனர். மாலை பிரதமர் சென்ற பிறகு படகு போக்குவரத்து துவங்கலாம் என்றும் கூறப்படுகிறது.